தேடுகிறதாம். அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்கிறது? உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு இந்த வேத சத்தியம் என்ன செய்கிறது? உங்களுக்கு வழிகாட்டுது. அப்ப இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற மத்திய அதிகாரத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் ஆண்டவர் நான் பிரச்சனையோடு இருக்கிற பொழுது என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே யோசித்து பாருங்க. அது எனக்கு காரணத்து அந்த இது பண்றதுன்னு யோசித்தேன். ஒரு பெட்டி, உடன்படிக்கை பெட்டினா நம்ம சும்மா நினைக்க கூடாது. உடன்படிக்கை பெட்டிகள் என்னெல்லாம் இருந்துச்சு? மன்னா, என்னமா, துடித்த கோள், ஆரோனுடைய கோள், கற்பனைகள், கட்டளைகள், அந்த இது இருந்துச்சு. அப்ப அது மூணு என்ன செய்யுது? இந்த ஜனங்களுக்கு, புறப்பட்டு போகிற ஜனங்களுக்கு என்ன செய்யுது? இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, புறப்பட்டு உங்களுக்கு என்ன வேணுங்க? இளைப்பாறுதல் வேண்டும். இந்த ஜனங்கள் இளைப்பாறி தான் என்ன செய்யறாங்க? கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? 40 நாட்களிலே போயிருக்கலாம். ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் என்ன ஆயிட்டு? 40 நாள் என்ன ஆயிட்டு? 40 வருஷம் ஆயிட்டு. அதனால இந்த 40 வருஷம் அவங்க புறப்பட்டு போகிற பொழுது காலநிலைகள் எல்லாம் பார்க்கிறார் ஆண்டவர். காலநிலைகள், சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்த பிறகு இப்ப என்ன செய்யலாம்? இது புறப்படுகிற காலம். சொல்லுங்க, இது புறப்படுகிற காலம், தேவனை தேடுகிற காலம், ஆலயத்துக்கு வருகிற காலம், இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காலம். அப்போ உங்களுக்கு இருக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாங்க, புறப்படு. என்ன செய்யும்? புறப்படு. அப்போ புறப்பட்டவொன்னே என்ன நடக்குது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடுகிறதா. உங்களுக்கு என்ன செய்யணும்? கட்டளை. இந்த பெட்டியை உருவாக்குற பொழுது மோசேக்கு சொல்லி இருக்கிறார், இதை போல பரலோக ராஜ்யம் அதோட காட்டி தான் சொல்ல, இது போல நீ செய்யணும் சொல்ல. அது என்ன செய்து? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலுடைய ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன்பதாக கடந்து போ. அதுதான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். ராமின் சொல்லு, அவருடைய பிரசனம் தான் உங்களை என்ன செய்யும்? அது சபைக்கு வர்றதா இருக்கலாம், வேலைக்கு போ. அதனாலதான் அதிகால வேலையில என்ன செய்யணும்? அவரை தேட வேண்டும். அதிகால வேலையில எங்க என்ன செய்ய வேண்டும்? தேடணும். எப்படி தேடணும்? வாயை கொப்பிச்சுட்டு போய் ஜெபம் பண்ணக்கூடாது. நல்ல கண்ணெல்லாம் கழுவிட்டு போய் பைபிளை வாசிக்கணும். வாசிக்க தொடங்கணும். சரியா? அப்போ அவரை என்னது? அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க வாசித்த பிறகு நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தில் ஒரு மாறுதல் வரும். அல்லாது போனா அதே தான், ரொட்டீன் தான். அன்பின் ஆண்டவரே,